ஹாய் எல்லாருக்கும் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எடுகட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேங்க் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பேங்க் எக்ஸாமோட ப்ளூ பிரிண்ட் பார்க்கலாம். அதாவது என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட்டோட சிலபஸ், டீட்டெயில்டு சிலபஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் பேங்க் எக்ஸாம் நடக்கிறப்ப அதில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அண்ட் அதோட மார்க் ஸ்ட்ரக்சர் என்ன, கொஸ்டின் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன சோர்ஸஸ் தேவை, ஃப்ரீயாக இருக்குது, எது பெய்டு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஷார்ட்கட்ஸ். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துகிட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நிறையா ஷார்ட்கட்ஸ் தெரியணும். இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவில் நம்ம இது எல்லாத்தையும் தெளிவாக கிளியராக எல்லாருக்கும் புரியுற மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்னா ஒரு ஐடியாவே இல்லை, என்னென்ன பேங்க் எக்ஸாம் இருக்குது, பேங்க் எக்ஸாம்னா என்ன, எப்படி நடக்கும், அதை பற்றி ஐடியாவே இல்லைன்னா கார்டில் இருக்கிற வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, பேங்க் எக்ஸாம்னு பார்த்தோம்னா அதில் மொத்தம் 2 ரவுண்ட்ஸ் இருக்குது. அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி என்னென்ன ரவுண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ், மெயின். இந்த நம்ம கிளியர் பண்ணால் இன்டர்வியூன்னு ஒரு ரவுண்டு இருக்குது. பட் நம்ம இந்த வீடியோவில் ஆன்லைன் டெஸ்ட்டை மட்டும் பற்றி பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் அப்படின்னா என்னென்னா அது ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாமினேஷன் மாதிரி. மெயின் பேங்க் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தோம்னா எல்லா பேங்க் எக்ஸாம்லேயும் ஒரே மாதிரியே இருக்கும். பேங்க் எக்ஸாம்லேயே ஒரு 4-5 டைப்ஸ் இருக்குது. அதை நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கார்டில் உள்ள வீடியோவில். அதில் உள்ள எல்லா எக்ஸாம்லேயுமே ப்ரிலிம்ஸ் ஒரே மாதிரியே தான் கேட்பாங்க. ஒரே போர்ஷன் தான், ஒரே சிலபஸ், ஒரே ப்ளூ பிரிண்ட், எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். பட் மெயின் எக்ஸாம் பார்த்தோம்னா ஒரு பேங்க் எக்ஸாமுக்கும் அதில் என்னென்ன பேங்க் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதை மட்டும் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரிலிம்ஸோட ப்ளூ பிரிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 மார்க்ஸ் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங் 35 மார்க்ஸ் கேட்பாங்க. இங்கிலீஷ் 30 மார்க்ஸ் கேட்பாங்க. இதை டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் 100 MCQ இருக்கும். அதுக்கான டைம் 1 hour இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், 1 மணி நேரம் டைம் இருக்குது, 100 கொஸ்டின் இருக்குது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அங்கே தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வைப்பாங்க. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா, ஓகே, ஒரு மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரத்தை நம்ம செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா 3600 செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 3600 நம்ம மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு டிவைட் பண்ணோம்னா 36 செகண்ட்ஸ். ஸோ ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் இல்லை ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் வெறும் 36 கொஸ்டின் தான். அவ்வளோதான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கலைன்னா எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குன்னா அது அட்டனே பண்ணக்கூடாது. அதனால தான் நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும்னா 100 கொஸ்டினே அட்டன் பண்ணுறது நம்ம எய்மாக இருக்கக்கூடாது. நம்ம காலேஜிலலாம் எக்ஸாம் எழுதுகிறப்ப ஒரு 3 கொஸ்டின் தெரிஞ்சுன்னா அதை எழுதி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு 1 or 2 கொஸ்டின்ஸ் தெரிலனா அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆன்சர் நம்ம எழுதி வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் மார்க் வரும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இங்கே அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏபிசிடி டக்குன்னு போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் சுத்தமாக இங்கே பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நம்மளோட எய்ம் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், கரெக்டாக அட்டன் பண்ணணும். கரெக்டாக ஷுவராக தெரிஞ்ச 80 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணணும். நம்மளோட எய்ம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறது இல்லை. 80 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணாலே போதும். ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நான் சொல்கிற மாதிரி நம்ம 80 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம்னா 3600 டிவைடட் பை 80 போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 45 செகண்ட்ஸ் டைம் கிடைக்கிது. அது ஓரளவுக்கு போதுமான அளவு டைம் தான். அந்த டைமை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சிலபஸ் அண்ட் மார்க் ஸ்ட்ரக்சர் ரெண்டையுமே நம்ம சைமல்டேனியஸாக ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டுக்குமே பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்டிடியூட் அதோட சிலபஸ் பார்த்தோன்னா இதுதான் 35 மார்க். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். அதை எப்படி பிரேக் டவுன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸில் ஒரு 5 மார்க் கேட்பாங்க, சிம்பிளிஃபிகேஷனில் 5 மார்க் கேட்பாங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து 5 மார்க் கேட்பாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக நம்ம ஸ்கூலில் படித்தது. அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து 10 இல்லைன்னா 15 மார்க் வரும். அதுக்கப்புறம் மிஸ்சலேனியஸ்ன்ற டாப்பிக்லேருந்து
10 மார்க் வரும். இந்த மிஸ்சலேனியஸ்னால் என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் டாபிக்ஸ் தான். அது என்ன குரூப் ஆஃப் டாபிக்ஸ்னு பார்த்தோன்னா இதுதான். இதில் வந்துட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், ஏஜ், பர்சன்டேஜ் இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஐடி கம்பெனிக்கு ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இதெல்லாம் தான் மெயினான டாபிக்ஸ். நான் வந்துட்டு ஐடி கம்பெனியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்துட்டு கார்டில் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஆப்டிடியூடோட மார்க் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் சீரீஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், சிம்பிளிஃபிகேஷனில் இருந்தெல்லாம் 5 மார்க் வருது. இதை எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஈஸி கொஸ்டின்ஸாக இருக்கும். அப்புறம் 1 to 2 கொஸ்டின் வந்துட்டு மீடியமாக இருக்கும். 1 to 2 கொஸ்டின் வந்துட்டு ஹார்டாக இருக்கும். நம்மளோட எய்ம் வந்துட்டு 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது இல்லை, 80 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 to 3 ஈஸியாக கேட்குறது வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு மீடியமாக இருக்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் அட்டன் பண்ணணும். ஹார்டாக இருக்கிறது வந்துட்டு ரேராக தான் வந்துட்டு அட்டன் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணி அட்டன் பண்ணுறப்ப அது ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா டக்குன்னு வேறு கொஸ்டின் போயிடணும், வேறு கொஸ்டின் ஈஸியாக இருக்கிறது போயிடணும். நீங்கள் ஹார்டான கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரை பண்ணிங்கன்னா டைம் நிறையா வந்துட்டு உங்களுக்கு செலவாகும். அதுக்கப்புறம் டைம் நிறையா செலவு பண்ணி உங்களுக்கு ஆன்சர் ஒழுங்காக வரல, ஆன்சர் தப்பாக வருது, அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த டைமில் ப்ரெஷர் ஆகிடுவீங்க. டைம் கம்மியாக இருக்கிற டைமில் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். அதனால் ஈஸியான கொஸ்டின் வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கொஸ்டினில் வந்துட்டு அதில் 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் வந்துட்டு மொத்தம் 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் வரும். அதில் வந்துட்டு 10 இல்லைன்னா 15 மார்க் வந்துட்டு நம்மளுக்கு வரும். அப்புறம் மிஸ்சலேனியஸ்லேருந்து பார்த்தோம்னா 6 to 7 வந்துட்டு ஈஸியாக கேட்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணிடணும். அப்புறம் 2 to 3 மீடியம், 2 to 3 ஹார்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஈஸியாக வந்துட்டு ஈஸி, மீடியம், ஹார்டு அந்த லெவலில் நம்ம பார்த்தா தான் வந்துட்டு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஆப்டிடியூட் வந்துட்டு எப்படி பிரேக் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்த்தோம். இப்போ லாஜிக்கல் ரீசனிங் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி 35 மார்க் தான். ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டாபிக்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது ஆப்டிடியூடை கம்பேர் பண்ணுறப்ப. என்னென்னு பார்த்தோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் அதில் வந்துட்டு 15 மார்க்கு. அப்புறம் இன்இக்வாலிட்டிஸ்லேருந்து 5 மார்க்கு, சிலாஜிசம்லேருந்து 4 இல்லைன்னா 5 மார்க்கு, கோடிங் டிகோடிங் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதுலேருந்து ஒரு 5 மார்க்கு. அப்புறம் வந்துட்டு மிஸ்சலேனியஸ் வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் சென்ஸ், ஆர்டரிங் அண்ட் ரேங்கிங், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இதை நம்ம இன்னும் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோன்னா அதே மாதிரி தான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து 5 விதமாக கேட்பாங்க. இப்போ ஒரு சினாரியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. யார் பக்கத்தில் இருக்கா சீட்டிங்கில், அந்த மாதிரி நிறையா கேட்பாங்க. ஸோ வந்துட்டு 3 கொஸ்டின் வரும் உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்து. அப்புறம் இன்இக்வாலிட்டிஸ் வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக். அதனால் வந்துட்டு இன்இக்வாலிட்டிஸில் அவங்க ஹார்டாக கேட்குற அந்த 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதை அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் சிலாஜிசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவும் ஈஸியான டாபிக் தான். 4 இல்லைன்னா 5 மார்க் அதில் நீங்கள் ஈஸியாக எடுக்க வாய்ப்பு இருக்குது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா. கோடிங் அண்ட் டிகோடிங் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியாது, ரொம்பவே வந்துட்டு ஈஸியான டாபிக். ஈவன் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு கூட அந்த டாபிக் படித்தாங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் மிஸ்சலேனியஸில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் சென்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். நிறையா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங் வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து படிக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். நிறைய சோர்ஸஸ்லேருந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் லாஜிக்கல் ரீசனிங் வந்துட்டு. அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா இப்போ ராமிஸ் இல்லை ஜனனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ராம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கொஸ்டினை படிக்கக்கூடாது, ஜனனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கொஸ்டினை படிக்கக்கூடாது. நீங்கள் எப்படி அந்த கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தான் ராம், நீங்கள் தான் ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை வந்துட்டு நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பிளட் ரிலேஷனாலும் சரி, டைரக்ஷன் சென்ஸ்னாலும் சரி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னாலும் சரி, உங்களை வந்துட்டு அந்த கொஸ்டினில் வந்துட்டு நீங்கள் ஒரு ரோல் கொடுத்து உங்களை நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பார்த்தோன்னா இங்கிலீஷ் வந்துட்டு மொத்தமே 30 மார்க் தான். அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு ஒரு 7லேருந்து 10 மார்க்கு, க்ளோஸ் டெஸ்ட் வந்துட்டு 8லேருந்து 10 மார்க்கு, ஸ்பாட்டிங் எரர்ஸ், பேரா ஜம்பிள், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதில் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸ்பாட்டிங் எரர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறையா வந்துட்டு இங்கிலீஷ் 2 பேப்பரில் வந்துட்டு ஸ்கூலில் நிறையா அட்டன் பண்ணியிருப்பீங்க. காலேஜ்லேயும் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் வந்துட்டு இங்கிலீஷ் நிறையா படித்தனால உங்களுக்கு இது இந்த டாபிக்ஸ் வந்துட்டு ஃபெமிலியராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னா மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது. நீங்கள் நல்லா நியூஸ் பேப்பர் வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நீங்கள் படிக்கிறப்ப
உங்களுக்கு வந்துட்டு படிக்கிறது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவீங்க. பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கிறனால நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பரும் படிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல ஸ்டோரி புக்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டோரி படிக்கிறவங்க இருந்தாங்க, நிறையா புக் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் வந்துட்டு என்ன புக் படிக்கலான்னு கேட்டு நிறையா புக்கும் படிக்கலாம். நிறையா புக் படித்து ரீடிங் நல்லா பண்ணிங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரப்போ உங்களுக்கு ரீடிங் வந்துட்டு கஷ்டமாக தெரியாது, ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸ்பாட்டிங் எரர்ஸ் வந்துட்டு நம்ம காலகாலமாக வந்துட்டு ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் தான். இஸ்னா வாஸ் போடணும், அடிக்கணும், அது அந்த கிராமர் பார்க்குறது, ஆர்டிக்கல் பார்க்குறது, அந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பேரா ஜம்பிள் வந்துட்டு எப்படின்னா ஒரு 4-5 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்துட்டு நம்ம ஜம்பிள்டு வேர்ட்ஸ்னு ஸ்கூலில் படித்த மாதிரி தான் அது வந்துட்டு பேராகிராஃபாக கொடுத்துட்டு அதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னால் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸை வந்துட்டு அதே மாதிரியே ஒரு 3-4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த 4 சென்டென்ஸில் எது வந்துட்டு பெஸ்ட்டு சென்டென்ஸ், இம்ப்ரூவ் பண்ண சென்டென்ஸ்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி கேட்பாங்க. அதுவுமே ஈஸியான டாபிக் தான். நீங்கள் நல்லா ரீடிங் பண்ணிங்க, நிறையா வெக்காபுலரி வந்துட்டு புதுசாக கற்றுக்கிட்டீங்க. அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். ரீடிங், அப்புறம் வெக்காபுலரி நம்ம கற்றுக்கிறது, அப்புறம் புது வேர்ட்ஸ் கற்றுக்கிறது இதெல்லாமே நீங்கள் நல்லா பண்ணிங்கனால ஈஸியாக வந்துட்டு இங்கிலீஷில் 30 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நல்ல மார்க் வந்துட்டு நீங்கள் வாங்கிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சிலபஸ், அதுக்கப்புறம் மார்க் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெளிவாக பார்த்துட்டோம். ஆப்டிடியூட் 35, லாஜிக்கல் ரீசனிங் 35, இங்கிலீஷ் 30, எப்படி ஸ்பிட் ஆகுது, எப்படி நம்ம அட்டன் பண்ணணும், எல்லாமே கிளியராக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீ சோர்ஸஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஃப்ரீ சோர்ஸஸ் வந்துட்டு பார்த்தோம்னா நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 யூடியூப் சேனல் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழ்னு ஒரு சேனல், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கிராக் வித் ஜாக் வந்துட்டு பேங்க்குக்குன்னே நிறையா போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 3வது சேனலும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 சேனல் வந்துட்டு தமிழ் சேனல். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சேனல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு புக்கு வச்சு படிக்க கேட்டிங்கன்னா ஆப்டிடியூடுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா RS அகர்வால் புக் வந்துட்டு லேட்டஸ்ட் எடிஷன், இல்லைனா அது கொஞ்சம் பழைய எடிஷன் கூட வாங்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்டிடியூட் உங்களுக்கு டாபிக் நல்லா தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி புக்கு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். புக்கில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு இருக்காது. அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸை படிச்சுட்டு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்களோ எப்படியோ நீங்கள் அந்த டாபிக் ஃபார்முலா எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புக்கு வாங்குங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, நாங்கள் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த ஆப்டிடியூட் டாபிக், லாஜிக்கல் ரீசனிங் டாபிக், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு சீரீஸ் மாதிரி மேக் பண்ணி ஆப்டிடியூட்டில் இருக்க எல்லா டாப்பிக்கும், ரீசனிங்கில் இருக்க எல்லா டாப்பிக்கும் ஒன்றா வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு எங்கள் சேனல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சோர்ஸஸ் ஃபார் ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகே, இப்போ நம்ம கடைசியாக இருக்கிற விஷயம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஷார்ட்கட்ஸில் வந்துட்டு இப்போ நம்ம ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இது 3 தான் வந்துட்டு நம்மளோட ப்ளூ பிரிண்டில் இருக்குது. ஸோ இப்போ ஆப்டிடியூட் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலாஸ். இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு டாபிக் ஆப்டிடியூடில் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை ஒழுங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போகணும். இடையில வேறு டாபிக் போகிறது வந்து வச்சுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு ஒரு 45 × 21 என்னென்னு அப்படி வந்துட்டு கேட்டாங்கன்னா அதை நீங்கள் டக்குன்னு வந்துட்டு சொல்லணும். அது ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரியணும், ட்ரிக்ஸ் தெரியணும். அப்போ தான் வந்துட்டு ஆப்டிடியூட் நீங்கள் போட முடியும் ஃபாஸ்ட்டாக. நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு அப்போ தான் மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு எழுதி போட்டு இது பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த டைமுக்குள்ளே பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு சைடில் வந்துட்டு மேக்ஸை எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை நீங்கள் கற்று வச்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஈஸியான ஆப்டிடியூட் டாபிக் என்ன இருக்கோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு படிக்கணும். இப்போ ஆவரேஜஸ், ஏஜஸ், பர்சன்டேஜஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கூல்லேயே நிறையா மேக்ஸ் படிச்சுட்டு அதை பார்க்குறதுனால நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் எடுத்தோடனே வந்துட்டு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமு, டைம் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஈஸியான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து கஷ்டமான டாபிக் வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோர்ஸ்லேருந்து தான் படிக்கணும். வேறு சோர்ஸஸ்லேருந்து படிச்சிங்கன்னா அவங்க ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு சோர்ஸ்லேருந்து படிச்சுட்டு அந்த சோர்ஸில் என்ன சொல்லி தராங்களோ அதை மைண்டில் ஏற்றிட்டு அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஸ்டினில் வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்க்கணும். அவங்க என்ன பேர் கொடுத்தாலும் அது நீங்களாம் வந்துட்டு உங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சும்மா நம்மளோட திங்கிங் தான் வந்துட்டு முக்கியம். நீங்கள் நிறைய லாஜிக்கல் ரீசனிங் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணிங்கனால அங்கே ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் எழுதுற மாதிரியே இருக்காது. ஜாலியாக நீங்கள் பாட்டுக்கு திங்க் பண்ணி ஆன்சர் போட்டுட்டு போயிடலாம். அப்புறம் இங்கிலீஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப ஏதாவது ஒரு வேர்ட் தெரியலனா அதோட மீனிங் வந்துட்டு பார்க்குறது. அப்புறம் டெய்லி ஒரு 1 or 2 வேர்ட்ஸுக்கு வந்துட்டு புது வேர்ட்ஸுக்கு வந்துட்டு என்ன மீனிங்
வெக்காபுலரி பார்க்குறது அதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இந்த ப்ரிலிம்ஸ்க்கான இந்த டாபிக்ஸ் இந்த இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 1.5 to 2 மாதம் தான் ஆகும். அந்த 2 மாதத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபிங்கர் டிப்பில் எல்லா டாபிக்ஸ் ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. மார்க் டெஸ்ட் இதே ஃபார்மெட்டில் 100 மார்க்ஸ்க்கு ஒரு டெஸ்ட்டு இன்டர்நெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா பேர் கண்டக்ட் பண்ணுவாங்க. சில பேர் இல்லைனா நீங்களாகவே ஏதாவது ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்கும், இல்லை பெய்ட் மார்க் டெஸ்ட் இருக்கும். அதில் போய்ட்டு ஒரு மார்க் டெஸ்ட் அடிக்கடி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதாவது வந்துட்டு ஒரு எக்ஸாம் நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி மாடல் எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான் அந்த மார்க் டெஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான் 1.5 மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மார்க் டெஸ்ட் வந்துட்டு அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக படிப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு டவுன் ஆயிடுவாங்க, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பலன் இருக்கும். ஸோ கிவ் அப் பண்ணாமல் வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஷெடியூல் போட்டுட்டு அந்த ஷெடியூலுக்கு ஏற்றபடி படிங்க. அதுதான் வந்துட்டு கரெக்டான விஷயம். உங்களோட பிளான் படி இன்றைக்கி இந்த டாபிக் படிக்கணும், நாளைக்கு அந்த டாபிக் படிக்கணும், நாளான்னைக்கு இந்த டாபிக் படிக்கணும், அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1.5 மாதத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நோக்கி நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். ஒரு பிளான் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பேங்க் படிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ தான் இந்த மாதிரி வீடியோ பார்த்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட வேலையை கரெக்டாக பார்க்கணும், எதை படிக்கணும், எப்பப்போ படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்துட்டு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அவ்வளோதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஷார்ட்கட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் வந்துட்டு பேங்க் எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ண போகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்துட்டு நான் மெயின் எக்ஸாம் வந்துட்டு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.